கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லெனின் துரைராஜ். இன்னைக்கு நிகழ்கால அரசியல் சூழலை பற்றி நம்மோடு விவாதிப்பதற்காக நியூஸ் ஃபோக்கஸ் தமிழனுடைய ஆசிரியர் அன்பு அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். தமிழ்நாட்டில் அரசியல் வாக்குப்பதிவுகள் எல்லாம் நடைபெற்று விட்டது, அரசியல் முடிந்து விட்டது, எல்லாரும் அமைதி காத்து விட்டார்கள். தேர்தல் கொண்டாட்டம் தமிழ்நாட்டில் முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் 6 கட்ட தேர்தல் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஒருபோதும் என்ட்ரிக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது ஊர்ஜிதமான மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களினுடைய அந்த வாக்குப்பதிவு ரியாக்ட் ஆகிருக்குதுன்னு நான் பார்க்குறேன். இன்னொரு புறம் கேரளா, சவுத் இந்தியாவில் கேரளா ஒரு முக்கியமான இடம். ராகுல் காந்தி அவர்கள் நிற்கக்கூடிய ஒரு இடம், அதே போல் பினராயி விஜயன் இருக்கக்கூடிய ஒரு இடம். கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் தனித்தனியாக போட்டியிடுகிறார்கள், பாஜகவும் அதில் போட்டியிடுகிறது. இன்னும் சொல்ல போனால் அடுத்த 6 கட்ட தேர்தல் தமிழ்நாட்டை போலவே ரொம்ப வலுவாக எந்த விதமான கலவரமும் இல்லாமல், சர்ச்சைகளும் இல்லாமல், ஒரு பதட்டமும் இல்லாமல் நடைபெற்று விடுமா அப்படின்ற அந்த கேள்வி இருக்குது. முதல்ல இந்த கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படி முகம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் பேசும்போது இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வரது முன்னாடி நீங்கள் ஏற்கனவே ஒரு கருத்தை பதிவு பண்ணீங்க, தமிழ்நாட்டில் பாஜகக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அந்த கருத்தை நம்ம மாற்றிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா பாஜக தமிழ்நாட்டில் வளர ஆரம்பிச்சிருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அதை ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அதை எதிர்த்து வேலை செய்ய வேண்டிய அந்த உண்மையை நம்ம ஒத்துக்க முடியும். வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குன்றது நம்ம ஃபஸ்ட்டு ஒத்துக்க முடியும். ஏன்னா இங்கே ஆளும் அரசின் மீது ஆன்டிகமென்சிங்கிறது இருக்குது. பாஜக ஸ்டெப் பை ஸ்டெப் வளர்ந்துட்டுருக்கு. அதை நம்ம அந்த பார்வையை நம்ம கொஞ்சம் விரிச்சு பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத ஒரு கருத்தை பதிவு பண்ணிடுறேன். கேரளாவை நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 20 நாடாளுமன்ற தொகுதியில் இருக்குது. ஃபேஸ் 2ல் கேரளாவுக்கு நடக்குது. எப்படி தமிழ்நாடு மொத்தம் அதான் ஃபேஸ் 1ல் 102 நாடாளுமன்ற தொகுதிக்கு மொத்தமாக நடந்துச்சு. அதில் முழுவதும் கவர் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேட் அப்படின்னா தமிழ்நாடு 39 கவர் ஆச்சு இந்த ஃபேஸ் 1ல். அதிகமான கான்ஸ்டிடியூன்சி கவர் ஆச்சு. ஆமாம், அது ஃபேஸ் 1ல் முழுமையாக கவர் ஆன ஒரு ஸ்டேட் தமிழ்நாடு. ஃபேஸ் 2ல் கிட்டத்தட்ட 90 கான்ஸ்டிடியூஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன். 90 கான்ஸ்டிடியூஷனுக்கு பார்க்கும்போது கேரளாவில் கம்ப்ளீட்டாக கவர் ஆகுது. அது போக மீதி கவர் ஆகக்கூடிய ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் பேலன்ஸ் நடக்குது. ராஜஸ்தானில் பேலன்ஸ் இன்னும் 13 இருக்குது, 13க்கு நடக்க போகுது. அதே மாதிரி கர்நாடகாவை 2ஆக பிரித்து ஃபஸ்ட் ப்ளேஸ் நடக்க போகுது. 14 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. இது தாண்டி பீகார், வெஸ்ட் பெங்கால், அந்த மாதிரி உள்ளிட்ட உத்தரப்பிரதேசம் எல்லாம் நம்மள சின்ன பிரித்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ கேரளா பார்க்கும்போது கேரளா ரொம்ப முக்கியமாக பாஜக ரொம்ப கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. மோடியோட அந்த 1.0லையும் 2.0லையும் மோடியோட அலை இந்தியா முழுவதும் இருக்குன்னு சொல்லும்போது, மோடி அலையா அப்படி ஒரு அலைங்க நாங்கள் பார்த்ததே கிடையாதுப்பா, நாங்கள் வேறு ஏதோ நாட்டில் இருக்கோம்ப்பா அப்படின்ற மாதிரி ரிசல்ட் கொடுத்த 2 ஸ்டேட் அப்படின்னா தமிழ்நாடும் கேரளாவும் தான். தெற்கில் இருந்து மோடி 1.0ல் தமிழ்நாட்டோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 38 ஏடிஎம்கே கூட்டணி அடிக்குது. 1 பாஜக, 2 பாஜக கூட்டணி. தெற்குலேருந்து பொன்னாரும், தருமபுரியிலேருந்து அன்புமணி அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அது கூட்டணி, பாஜக கூட்டணி. அப்போ மோடியோட 1.0க்கு. பட் மோடியோட 2.0க்கு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை அவங்களுக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அவங்களோட கூட்டணி அன்றைக்கி அதிமுக கூட்டணி இருந்தாங்க. தேனி மட்டும் தப்பிச்சு அவங்களுக்கு போயிடுச்சு. அதை தாண்டி மற்றபடி இங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதான் ரிசல்ட் இருந்துச்சு. ஆனால் அதே அந்த பக்கம் கேரளாவுக்கு போனால் கேரளாவில் கம்ப்ளீட்டாக 20 பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பாதி, சிபிஎம் பாதி அப்படின்னு பிரிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு அப்படி தான் அது போச்சு. அங்கே பாஜக இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ இந்த முறை அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேரளாவை மட்டும் மையமாக வச்சு அவங்க நீண்ட காலமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒர்க் ரொம்ப கிளியராக உள்ள ரொம்ப டெப்த்தாக போகுது அவங்க ஒர்க்கு. நம்ம நல்லா கவனிக்கணும். சமீபமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் 1.5 மந்த்தாக கேரளாவை சுற்றி நிறைய பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. தேசிய பாலிடிக்ஸ் கேரளா மையம் வச்சு சிலது நடந்துட்டு இருந்துச்சு. பொதுவாக பாஜக அந்த மதவாத பாலிடிக்ஸ் செய்வாங்க. அந்த மதவாத பாலிடிக்ஸ் கேரளாவில் கொஞ்சம் கிரவுண்டில் டெப்த்தாக கொண்டு போனாங்க. அதை நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியுது. திரைப்படம் மூலமாக அதை வெளிப்படையவே செஞ்சாங்க. கேரளா ஸ்டோரின்ற ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம் நினைக்கிறேன். ஒரு ஃபேக்காக இஸ்லாமியர்கள் எப்படி அந்த லவ் ஜிகாத் மூலமாக இந்து மக்கள் எப்படி இஸ்லாமியில் மத மாற்றம் செய்யப்படுறாங்க, அதன் பிறகு அவங்க எப்படி தீவிரவாத ஆக்டிவிஸ்ட்டில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத ஒரு படம் ஃபேக். அந்த படம் ஃபேக் நாம சொல்ல, நீதிமன்றத்தை அந்த படத்தோட தயாரிப்பாளர் ஒத்துக்கிட்டாரு. அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் அது கூட போட சொல்லியிருக்காங்க. இது கற்பனை நம்ம போட சொன்னாங்க. அதை அவர் ஒத்துக்கிட்டது கூட இவர் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற அளவில் யாரும் பிரதமர் மோடி ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக எலெக்ஷனில் ரோட் ஷோவில் அவர் அதை பற்றி பேசுறாரு. கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்திருக்கு, அதை எல்லாரும் பார்க்கணும். அந்த படத்தோடைய பிராண்ட் அம்பாசடராக மாறிட்டார். அவர் படத்துக்கு விளம்பரதாராக மாறிட்டார். அப்போ அந்த மாதிரி படத்துக்கு பிரதமர் மோடி விளம்பரம்லாம் பண்ணார் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அந்த படம் அது அதோட முடியல. திரும்ப அந்த படம் மறுபடியும் எலெக்ஷன் வர்றதுனால மறுபடியும் டாக்கிங் பாயிண்ட்டாக மாறுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த படத்தை தூர்தர்ஷன் ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அங்கே இருக்க முதல்வர் பினராயி விஜயன் முதற்கொண்டு காங்கிரஸ் எல்லாம் கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆனால் அந்த படத்தை
ஒரு 10 நாளைக்கு முன்பு இரவு வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு தூர்தர்ஷன் ஒளிபரப்பு பண்ணாங்க. ரொம்ப தவறான ஒரு முன் உதாரணம். தூர்தர்ஷன்ங்கிறது இந்திய அரசோட ஊடகம், பாஜக அரசோட ஊடகம் கிடையாது, இந்திய அரசோட ஊடகம். இந்திய அரசோட ஊடகத்தில் ஒரு குறிப்பிட்ட மதத்தின், அதாவது இந்திய அரசுங்கிறது கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் பார்த்தா எல்லா மதத்துக்குமானது தான், எல்லா மத மக்களுக்கும் சேர்ந்து தான் இந்திய அரசு அப்படிங்கிறது. அந்த இந்திய அரசினுடைய ஒரு அஃபிஷியல் ஊடகத்தில் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் எப்படி செய்யப்படுது, அதன் அடிப்படையில் ஒரு படம் எப்படி ஒளிபரப்பு செய்யப்படுதுங்கிறது அடிப்படையிலே வந்து கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ண ஒரு ஆக்டிவிட்டி அது. பட் அது வந்து வெளிப்படையாகவே நடந்துச்சு. அதை பாஜக ஆதரிக்கும் செஞ்சிச்சு. மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்ன்றது இன்னைக்கு இருக்க தான் செய்யுது. பட் அதெல்லாம் வந்து அந்த விஷயத்தை கொஸ்டின் ரைஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். அது கூட இன்னொரு டைமென்ஷன், கேரளா வச்சு பேசலாம், இன்னொரு டைமென்ஷன் நடந்துச்சு. என்னன்னா, அந்த படத்தை குறிப்பிட்ட சில திருச்சபைகள் படத்தை ஒளிபரப்பு செஞ்சாங்க. குறிப்பிட்ட திருச்சபைகள் தங்களோட திருச்சபையில் இருக்கக்கூடிய டிவியில் கேரளா ஸ்டோரி படத்தை வெளிப்படையாக ஒளிபரப்பு செஞ்சாங்க. அது இன்னும் சர்ச்சைக்குள்ளாச்சு. அது 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 அப்படி ஒரு நடந்ததுக்கு அப்புறம் தான் இடுக்கி மறை மாவட்டம், ரெண்டுமே இடுக்கி மறை மாவட்டத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். ஒரு இடுக்கி மறை மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சபைகள் வந்து அந்த படத்தை வந்து ஒளிபரப்பு செஞ்சாங்க. அது கவுண்டர் அட்டாக் பண்ணுற விதமாக இன்னொரு மறை மாவட்டத்தை சேர்ந்த, அதே இடுக்கி மறை மாவட்டத்தில் இருக்கிற இன்னொரு திருச்சபைகள் என்ன பண்ணாங்க, அது வந்து ஜீரோ சைலம்னு நினைக்கிற அந்த திருச்சபைகள் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மணிப்பூரில் நடந்த கலவரத்தை டாக்குமெண்ட்ரி ஆக்கி அந்த படத்தை சபையில் ஒளிபரப்பு பண்ணாங்க. அவங்க வந்து எதுக்கு நீங்கள் கேரளா ஸ்டோரி ஒளிபரப்பு பண்ணுறேன்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த திருச்சபையில் என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா, லவ் ஜிகாத் பிரச்சனை வந்து இந்து மக்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா மக்களுக்கும் இருக்கும், அதில் இஸ்லாமிய மக்களும் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக, இஸ்லாமிய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இதை நாங்கள் சபையில் ஒளிபரப்பு பண்ணோம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, கற்பனான ஒரு விஷயத்தை நீங்கள் ஒளிபரப்பு பண்ணுறீங்க, சீரியஸாக இந்தியா இன்னைக்கு இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மணிப்பூரில் நடந்த ஒரு பிரச்சனை சீரியஸாக போயிட்டு இருக்கு, அதை நான் எங்கள் மக்களுக்கு ஒளிபரப்பு பண்ணுறேன்னு அவங்க பண்ணாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் பார்க்க வேண்டியதுன்னா, அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே அடுத்து இங்கே இருக்க மத சிறுபான்மைலாம், இஸ்லாமிற்கு அடுத்து இருக்கக்கூடிய சிறுபான்மையில் கிறிஸ்தவர்கள் இருக்காங்கன்னு பார்க்குறோம். இவங்க எதுக்கு இந்த பாலிட்டிக்ஸ் உள்ள வந்தாங்க அப்படிங்கிறதான் ஒரு டாக்காக இருக்குது. அதில் என்னன்னா, அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திருச்சபைகளுமே சில விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ளே திருச்சபைகளுக்கு உள்ளே வந்து அவங்களும் சில என்ன சொல்கிறது, அந்த கம்யூனல் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவங்க பாஜகவுக்கு ஆதரவான சில, அதாவது திருச்சபையில் இருக்கக்கூடிய ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து பாஜக இன்ஃப்ளூயன்ஸாக மாறிட்டாங்க. அவங்கள்ட்ட ஒரு பாஜகவுடைய மதவாத சக்திகளோட சில உறவுகள் கொண்டிருக்காங்க. அந்த உறவுகள் கொண்டிருந்தது காரணமாக ரெண்டாவது அவங்க சில தவறுகள் செஞ்சுருக்காங்க. அந்த தவறுகளும் பாஜக விட்ட சிக்கிருக்கு அப்படிங்கிறது காரணமாக அவங்க அப்படி ஒரு படத்தை ட்ராப் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த விஷயம் சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பப்புன்னு ராகுல் காந்தி போன தடவை வந்து பப்புன்னு அவரை வந்து ட்ரால் பண்ணாங்க பாஜக காரங்க. இந்த தடவையும் அதே போல நடந்துக்கிறாரா? ஏன்னா இந்தியா கூட்டணியில கம்யூனிஸ்டுகளுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. அதுவும் கேரளாவில் ராகுல் காந்தி நிற்கிறாரு. அதுவும் பாருங்க ரொம்ப டஃப்பான இது. இது எப்படி இருந்தாலும் ஓட்டு வந்து இவங்க 2 பேத்துக்கு தான் விழப்போகுது, பாஜக அங்கே தனிமைப்படுத்தப்படப்போகுது அப்படின்றது தான். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் என்ன பேசுறாரு அப்படின்னாக்கா, பினராயி விஜயனை ஏன் கைது செய்ய மாட்டேங்கிறாரு நரேந்திர மோடி? அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்றீங்களே, டெல்லியினுடைய துணை முதல்வரை கைது செய்றீங்களே, ஏன் நீங்க பினராயி விஜயனை கைது செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு. இதுவே ஒரு குழந்தைத்தனமாக இல்லையா? அடுத்து ஒரு நாட்டினுடைய பிரதமராக ஆகக்கூடியவர், ஒரு அலையன்ஸ் பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, 2 பேரும் இங்க தனித்தனியா போட்டிடுறாங்க. ஃபைட் நடக்கணும் தான், கவுண்டர்ஸ் நடக்கணும் தான், ஆட்சியில என்ன செய்யலை அப்படின்றத விமர்சனம் செய்யணும் தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. விமர்சனங்கள் ஆரோக்கியத்தை வந்து உண்டு பண்ணும். ஆனா ஏன் கைது செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்றது சிறுபிள்ளைத்தனமாக இல்லையா? இப்ப பினராயி விஜயனை கைது செஞ்சா என்ன ஆகும்? நீங்க இந்தியா கூட்டணியை வலுப்பெற வைக்கணும்ல, அதுக்கு கேரளாவில் ரொம்ப அவசியம் இல்லை. எப்படி இருந்தாலும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் வெற்றி பெற்றால் இந்தியா கூட்டணிக்கு தான் வாக்களிக்க போறாங்க இல்லையா? இது ஏன் இப்படி பேசுறாரு? இது வந்து பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பாட்டமாகி பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துறாதா? இல்லை, ஆக்சுவலாக வந்து இது வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழல் தான் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இந்தியா கூட்டணியும் வந்து கர்நாடகாவில் இருக்கிற மாதிரி இந்தியா கூட்டணியும் அல்லது வேறு அதர் ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி ஆந்திராலேயோ இல்லை மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிற மாதிரி இந்தியா கூட்டணியும் கிடையாது. கேரளாவில் வந்து என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் ஏன் இந்தளவுக்கு இந்தியா கூட்டணி ரொம்ப கிளியராக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, திமுக மற்ற இடதுசாரி அமைப்புகள் காங்கிரஸ் எல்லாமே வந்து இந்த பேட்டர்ன் வந்துட்டாங்க. ஒரு காலம் நீங்கள் நினச்சி பாருங்களேன், மோடி வீழ்த்துவதற்கு எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலின் கை கூக்குறான்னு வச்சுக்கோமே, என்ன நடந்திருக்கும்? ஓட்டு ஜெல்லாக இருக்காது. இது வந்து ரொம்ப ஈஸி. இங்கே அதிமுக எதிராளியாக காட்டுறதுக்கு இங்கே திமுக ரொம்ப அது ஈஸி. அதன் அடிப்படையில் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி உருவாயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரியான பேட்டர்ன் எல்லா கிரவுண்ட்லையும் ஒர்க் ஆகாது. பட் இந்த பேட்டர்ன் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக எப்படி வந்து திமுகவும் அதிமுக ஒன்றா ஒரு கூட்டணி எலெக்ஷன் நின்று சந்திக்கிற மாதிரி தான் கேரளாவில் இருக்குது அப்படின்ற இடத்துல நம்ம அதை பார்க்க வேண்டியது. ரியாலிட்டி ஒரு குழப்பமான விஷயம் தான்.
என்னன்னா அங்க வந்து வாக்கு பிரிஞ்சா ரெண்டு பேரும் இவங்க மீது இவங்க குற்றச்சாட்டு, அதாவது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சி இருக்காங்க, எதிர்கட்சி மீது ஆளுங்கட்சி இல்ல தமிழ்நாட்டுல இப்போ திமுகவும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்து நின்னுச்சுன்னா காங்கிரஸ்க்கு ஆதரவு தர்றதுல பிரச்சனை கிடையாது. காங்கிரஸ்க்கு தான் ஆதரவு தர போறோம்னு அதிமுக சொல்லிச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, ரெண்டு அரசுமே மோசமானதுங்க, ஒண்ணும் பண்ணல அப்படின்ட்டு போயிடுறாரு. இதுவே இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலை என்னன்னா, அவங்க எத்தனை சீட்டு ஜெயிச்சாலும், சப்போஸ் ஜெயிச்சா அது வந்து காங்கிரஸுக்கு வந்து போகாது, பாஜகவுக்கு தான் போகும். ஆனா இங்க அப்படி இல்லை. கேரளாவில் எது நடந்தாலும் காங்கிரஸுக்கு தான் அந்த ஓட்டு போகும், காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கு தான் இந்த ஓட்டு போகும். இல்லை அப்படி இல்லை, நான் சொல்ல விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கல. என்னன்னா நான் குறிப்பிடுற விஷயம் என்னன்னா, இங்க தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ஒரு கூட்டணியில் இணையறாங்க அப்படின்னா அது வந்து ஜெல் எங்க ஆகணும் அப்படின்னா கீழே தொண்டர்கள் மத்தியில் ஜெல் ஆகணும். ஓட்டு அங்கதான் மாறும். தலைவர்கள் என்ன நிலைப்பாடுனா எடுக்கலாம். இபிஎஸ் சொல்லலாம், நான் வந்து இதுல சேர்ந்தாலும் ஆதரவு நான் இவங்களுக்கு தான் கொடுக்க போறேன், அவங்களுக்கு தான் கொடுக்க போறேன்னு சொல்லலாம். ஆனா ஓட்டு கன்வெர்ட் ஆகுமா? ஏன்னா காலகாலமா இங்க திமுக எதிர்த்து அதிமுக வளர்ந்துருக்கு. அப்படிங்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா கீழே மட்டும் சேருமா அப்படிங்கிறதான் கேள்வி. அதன் அடிப்படையில் விஷயத்தை வச்சேன். அந்த மாதிரி தான் கேரளாவில் வந்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அது வந்து அங்கே பாஜகவுக்கு ஒரு ப்ளஸ் ஆகிடும். அப்படின்னா தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கிறாங்க அடிப்படையில். எப்படி ஆளுங்கட்சி எதிர்கட்சி இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்களோ அதே மாதிரி தான் எலெக்ஷனும் நாடாளுமன்ற எலெக்ஷன் சந்திக்கிறாங்க. அப்படின்னும் போது அங்கே அதை பேசிக் அதுதான். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த நேரத்தில் வைக்கிற குற்றச்சாட்டு ரைட், ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி பல விஷயத்தை வைக்கலாம், செய்யலாம், ஓகே. ஆனால் கைது செய்யணும், எதிர்கட்சியோட முதல்வராக ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு முதல்வராக அவர் கைது செய்யணும்னு சொல்லிட்டு இந்த அணியிலேருந்து ஒருத்தர் வைக்கிறார் அப்படின்னா அது உண்மையிலே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் பார்க்குறோம். ஏன்னா பாஜக அது ரொம்ப ஈஸியாக இருக்குது, எதிர்கட்சி தலைவர்களை கைது பண்ணி சிறையில் வச்சுட்டு பாஜக பண்ண வேண்டியதை ராகுல் காந்தி இங்கே வந்து கேரளாவில் அதான் அது பட்ட அது என்னன்னா வந்து அது எப்படி பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு ராகுல் காந்தி வந்து நான் வந்து இங்கே நான் பாஜக எப்படி டெல்லியில் எதிர்க்கணும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாக இருக்கக்கூடிய சிபிஎம் நான் எதிர்க்கிறேன், அவங்களுக்கு ஈக்குவலாக நான் இவங்களை பார்க்குறேன் அப்படின்னு அப்படி ஒரு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கன்வே பண்ணுறாரா? இப்படி கன்வே பண்ணால் தான் வந்து அவருக்கு ஆதரவான ஓட்டு வயநாட்டில் கிடைக்குமா அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறான்றது புரியல. நீங்கள் இங்கே பேசுறது வேறங்க, டெல்லியில் உங்களோட உறவு வேறன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இந்தியா ஃபுல்லாக கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸ் ஒன்றா தான் இருக்கீங்க. ஏன் இங்கே வந்து இப்படி அடிச்சுக்கிறீங்க? இது வந்து இந்த எலெக்ஷனில் பாஜக வெற்றி போயிடக்கூடாது அப்படிங்கிறத இது பண்ணுறீங்க. அதுக்கு எவ்வளோ சீரியஸாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னு கூட மக்களே கூட கேட்கலாம். அந்த விஷயம் அந்த கேள்வி தான் வருது. என்னன்னா நீங்கள் சென்ட்ரலில் நீங்கள் வந்து ஒன்றா தான் நிற்கிறீங்க, இங்கே அடிக்கும் போது உன் ஓட்டு என்ன இவங்க ஓட்டு என்ன, யாருக்கு ஓட்டு வருதோ நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோன்ற வாக்குறுதியை கொடுத்து மேனிஃபெஸ்டோவில் என்ன இருக்கோ அதை பேசிட்டு பாஜகவை அடிக்க வேண்டிய நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்கிறீங்களே, அதுவும் ராகுல் காந்தி எக்ஸ்ட்ராவாக போய் இப்படி அடிக்கிறது வந்து அபத்தமாக இருக்குன்னு கேரளாவில் இருக்கவங்க பேசிக்கிறாங்க. அது பாஜகவுக்கு ஒரு என்ட்ரிங் ரூட் ஆகிடும் அப்படின்றது. ஏன்னா ஏற்கனவே சபரிமலை இஷ்யூ இருக்குது, அதே போல் அங்கே இருக்கக்கூடிய நிறைய இந்து கோவில்கள் இருக்குது, அதில் வந்து ஆர்எஸ்எஸ் அதனுடைய பங்களிப்பு, அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய இணை துணை அமைப்புகளுடைய பங்களிப்பு வந்து அதிகமாக இருக்குது. பட் ஈவன் அங்கே ஸ்ட்ரகிள் பண்ண முடியல. ஏன்னா அங்கே வந்து தியரிட்டிக்கலாக அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால பாஜகவுடைய தேரி வந்து உள்ள ஒர்க் அவுட் ஆகல. அந்த நேரத்துல ஏன் ராகுல் இப்படி இறங்கணுன்றது தான் பெரிய கேள்வியாக இருக்கு. அதான் இந்த கேள்வி வந்து உண்மையிலேயே ஒரு நியாயமான கேள்வி தான். பட் இதுக்கு வந்து காங்கிரஸா சரியான விளக்கம் கொடுக்கணும். ஏன் வந்து நீங்க அங்க அந்த ஸ்டாண்டை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு விளக்கத்தை அவங்க கொடுக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து பினராயி விஜயனுடைய பொண்ணு மேல ஒரு கேஸ் ஒன்று இருக்கு, ஒரு கோல்டு சம்பந்தமா வந்து ஒரு கேஸ் ஒன்று இருக்கு. அந்த மாதிரியான கேஸ்ல வந்து இப்போ பாஜக வந்து இடிக்கு கொடுத்துருக்க அதிகாரங்கிறது சர்வ வல்லமை பெற்ற அதிகாரமா இருக்கு. அது எதுக்கு உள்ள வருதுன்னு தெரியும். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல சாதாரண திஃப்ட் கேஸ் இருந்தா கூட அதுல இடி உள்ள வரலான்ற அளவுக்கு இன்னைக்கு சட்டம் மாறி இருக்கு. அப்படின் போது நாளைக்கு வந்து பினராயி விஜயனுடைய மனைவி, அதாவது பொண்ணை வந்து நாளைக்கு கைது பண்றானுங்க, எப்படி இது தெலுங்கானாவில் கவிதாவை தூக்கி உள்ள வச்சுட்டு இவரு சந்திரசேகராவை எதுவும் செய்யாத அளவுக்கு ஒரு நெருக்கடி உண்டாக்கிருக்கலாம். அந்த மாதிரி நாளைக்கு பினராயி விஜயனுக்கு அப்படி ஒரு விஷயத்தை உண்டாக்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த வாய்ப்புகளை பிஜேபிக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும் அப்படிங்கிறது சரியான விஷயம் தான். பட் எனக்கு என்னன்னா அப்படியெல்லாம் ஒரு கிரவுண்டை எடுத்தா மட்டும் தான் அங்கே ராகுல் காந்தி பெரிய வெற்றி பெறுவாரா, காங்கிரஸ் வெற்றி பெறுமா அப்படின்ற அளவுக்கு தான் கள சூழல் மாறி இருக்கா அப்படின்னு உண்மையிலேயே நம்ம கேரளாவுடைய அந்த பாலிடிக்ஸ் டெப்த்தை போய் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒருவேளை எதன் அடிப்படையில் அவர் அந்த கருத்தை முன்மொழிகிறார்? ஏன்னா அவர் வந்து ஒரு தேர்ந்த அரசியல்வாதி, நிச்சயமா அவருக்கு சில ஸ்கிரிப்ட்லாம் கொடுத்துருப்பாங்க, கிரவுண்ட் ரியாலிட்டிலாம் எப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை பொறுத்து அவரோட பிரச்சாரம் அமையும். அதெல்லாம் வாய்க்கு வந்த போக்கில் அவர் பேசினாரா அல்லது ஸ்கிரிப்ட்ல இருந்து தான் பேசினாரா அப்படிங்கிறதெல்லாம் கிளியரா தெரியல. இப்போ ஸ்கிரிப்ட்ல இருந்து பேசுற அளவுக்கு ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு நபர் ராகுல் காந்தி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் பார்ட்டி ஒரு புது எவல்யூஷனுக்கு வந்திருக்கு. ஒரு பண்ணையார் மனநிலையிலிருந்து ஒரு சோசியலிஸ்ட் கட்சியினுடைய ஐடியாலஜி என்னவோ அந்த சோசியலிஸ்ட் ஐடியாலஜிக்குள்ள வந்திருக்குது. நீங்க தமிழ்நாட்டில் இருந்தவர் வந்து பிரச்சாரம் பண்ணது இதுக்காக கிடையாது, எங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க, காங்கிரஸை நாங்கள் கட்சியை வளர்க்க போறோம், தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா முழுவதும் காங்கிரஸை வளர்க்க போறோம் அப்படின்ற அந்த மனநிலை இல்லை. அவர் என்ன சொல்லி நடந்து வராரு அப்படின்னாக்கா, இந்தியாவை காப்பாத்துங்க, இந்திய நாட்டினுடைய இறையாண்மையை காப்பாத்துங்க, சர்வாதிகாரத்துல இருந்து நம்ம வந்து வெளில வரணும், இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு இதை தான் வச்சு அவர் வந்து நடத்தினாரு. அவ்வளவு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கலி கான்சியஸா ஒரு வேலையை வந்து
பார்க்கக்கூடிய ராகுல் காந்திக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. அதுவும் கேள்விக்குள்ளாக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ராகுல் காந்தியை நம்ம வந்து காங்கிரஸ் கட்சி தரப்பிலிருந்து என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் தான் தோழர். ரொம்ப நல்ல விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.